வழங்குவது எனக்கு ஒரு வகையில் வருத்தமாக இருக்கிறது. இரண்டாம் தொடர்ச்சியாக நமது இழப்புகளை சந்தித்துள்ளோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கும் அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசக மாவட்டம், பண்டிதர் பதிப்பகம், மணகாமொழி பதிப்பகம் ஆகியவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துவரதிகன் சாக்கியா, தமிழ் முரசு, தமிழ்கனி, மேகப்பிறவி உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நன்றியை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் மங்காப்பள்ளி அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் வேலூர் அவர்களுக்கும், நம்மளுடைய தோழமை இயக்கங்கள் தானே எல்லாமே. அதனால அந்த வகையில் அங்கிருந்து தானே அரசியலும் தொடங்கியது எங்களை போன்றவர்களுக்கு. அதனால் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பறையர் அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்தவர் ஆடிட்டர் ராதா அவர்களுக்கும், அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அரசியலில் ஒரு பெரிய அதனுடைய தாக்கம் இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் தொடக்க வேறாக அமைந்தது அண்ணன் சாத்திய பாக்கியராஜ் அவர்கள். அதற்கு உள்ளிட்ட பகுதி அவருடைய களம் நம் பகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய அரசியல் வீழ்ச்சி என்பது மும்பை வரை சென்றது. திருநெல்வேலி, மும்பை பகுதிகளில் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் கையாள ஒரு எளிதான எழுத்து மக்கள் தேசம் கட்சியின் பொதுச் செயலாளர் வேதமணி அவர்களையும் அன்புடன் இந்த பகுதியை தொடர்ந்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எழுத்து ஒரு நபர்கள் ஒரு வகையான நெகேஷனை கைகொள்வாங்க. இப்போ நான் எழுத்த கை கொண்டிருக்கேன், ஒருத்தவங்க பேச்சை கை கொள்வாங்க, இந்த அதிரடியான நடவடிக்கைகளை கை கொள்வாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க பெரிய ஒரு சுந்தரராஜனை நீங்க அப்படி எடுத்துக்கலாம். அவர் சென்னை மாநகராட்சி ரொம்ப மோசமா இருக்குன்றத சொல்றதுக்கு சட்டமன்றத்தில் மலம் வீசும் போராட்டம் அறிவிச்சார். கடுமையான போராட்டம், அதுக்காக சிறை சென்றார்கள், பல வகையான பிரச்சனைகள் செஞ்சார். அதுக்கப்புறம் ஆரிய சங்கரன் கூட்டங்கள் பாம்பை விடுவார். இதெல்லாம் போராட்டத்துடைய வழிமுறையோட வெவ்வேறு வடிவங்கள். அந்த வகையில் சாத்திய பாக்கியராஜ் அவர்கள் எடுத்தோடனே பாம்பு போடுறது, துப்பாக்கி சூடு, இப்படியான அரசியல் முறைகளை அவர் கையாண்டார். அதற்காக உச்ச நீதிமன்ற வரை சென்று போராட்டம் நடத்தி தன் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் விடுவிக்க சொல்லி உத்தரவோட நீதிமன்ற உத்தரவோட வந்தவர். அந்த அளவுக்கு செறிவுமிக்க ஒரு கள போராட்டம். தன்னுடைய அல்லது உடல்நிலை சரியில்லாத காலத்தில் கூட அவர் அவருடைய தம்பிக்கு அதனுடைய பொறுப்பை வழங்கிட்டு அவர் அமைதியா தன்னுடைய ஓய்வு காலத்தை கழிச்சார். ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, இது போன்ற நபர்களுக்கான ஒரு சிறு கையேடு கூட நம்மகிட்ட கிடையாது. அவர் இருந்ததுக்கான, அவர் பணி செய்ததுக்கான இவ்வளவு நாள் ஒரு 10-15 நாள்ல நாங்கள் தேடும் போது ஒரு சில பத்திரிகை செய்திகளை தவிர்த்துட்டு ஒரு துண்டறிக்கை கூட நம்மிடம் இல்லை. 80களில் தொடங்கின அதுக்கு முன்பு தொடங்கின அரசியல்ல ஒரு துண்டறிக்கை கூட நம்மளால சேகரித்து வைக்க முடியல. எத்தனையோ நண்பர்கள்ட்ட பேசுறோம், எத்தனையோ செயற்பாட்டாளர்கள் அங்க பகுதிகளில் இருந்த முக்கியமான ஸ்காலர்ஸ்கிட்ட எல்லாம் பேசுறோம். ஆனா மட்டும் ஒரு சிறு துண்டறிக்கை கூட இல்லை. இதெல்லாம் நம்ம சேகரிச்சுக்கணும். நம்ம சொல்லனா யார் சொல்லுவா? இப்ப மகாபிளான் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காங்க, வேலையா இருக்காங்க, இவங்களோட இது தயவுசெய்து நீங்களாவது சேகரிச்சு வைங்க, எங்களுக்கு கொடுங்க. நாங்க தேடுறோம். இப்ப குறைந்தபட்சம் நம் காலத்துல வாழ்ந்த நபர்களை கூட நம்மளால சேகரிக்க முடியும். நம்மளுடைய ஆவணங்கள் நாம் செய்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆவணங்களை கூட நம்மளால சேகரிக்க முடியும். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு 18% இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தை பிரிவா சாப்காசியாசி பறையருக்கு வேணும்ன்ற கேட்டது இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது எதிரொலிக்குது. அதனால தொடக்கமா சாத்திய பாக்கியராஜ் அவர்கள்லாம் இருந்திருக்காங்களே, அது செய்தியாளர் நம்ம கேள்விப்படுறோம். இன்றைக்கு அது அரசியலுடைய எவ்வளவு தேவையா மாறி இருக்கு. இன்றைக்கு உள்ஒதுக்கீடு வந்த பிறகு, இந்த அரசாங்கம் உள்ஒதுக்கீடு 2009 அறிவிச்ச பிறகு அது எவ்வளவு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அது சம்பந்தமா? தமிழ்நாடு பறையர் பேரை போட்ட ஒரு சில நோட்டீஸை தவிர்த்துட்டு வேற ஒன்றும் கிடையாது. காரணம் நம்மளுடைய அந்த சேகரிப்பு தன்மை ரொம்ப குறைவா இருக்கு. அதை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளும் நம்மளோட ரொம்ப குறையா இருக்கு. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள்னா, சமகாலத்தில் யாரெல்லாம் நம் பணி செய்கிறோமோ, சமூக செயல்படுகிறோமோ, நம்மளை யாரும் கட்டாயம் நம்மளை சொல்ல மாட்டாங்க. நம்ம குழந்தைகள் கூட நம்மளுக்கான உரிய அங்கீகாரம் அந்த சமூகத்தில் வாங்கி தருமான்றது சந்தேகம் தான். ஏண்டா பெரும்பாலும் தலைவர்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய மகன்கள் தான்
அவர்களை சந்திக்கும் போது ஒரு தகவல்கள் கூட நமக்கு கிடைக்க மாட்டேன். அவர்கிட்ட எந்த சேகரமும் கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. ஆனா நம்ம பார்ப்போம், உதாரணத்துக்கு உரிமை ரத்தினத்தை அவருடைய பொண்ணை போய் நான் கலைச்சொல்லியா அவங்கள போய் சந்திக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பேரு தான் வச்சிருக்காங்க, இன்சில் தான் அவருடைய பேருடைய ரத்தினம் 6 இன்சில் தான் அவங்கள்ட்ட இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு லட்சத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் 52 இருந்து 57 வரைக்கும் இந்திய குடியரசு கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர், ஷெட்யூல்ட் காஸ்ட் தமிழ்நாட்டுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவர். ஆனா அவரை பத்தியான எந்த தரவுகளும் நம்ம கிட்ட கிடையாது. அவர் நம்ம சாதாரண செயல்பாட்டாளர்கள் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே தெரியல. அப்ப நாமளா எவ்வளவு இதை சேகரித்து வைக்கணும். குறைந்தபட்சம் ஒரு ஒன்றியத்துக்கு நம்ம ஆட்கள் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க, அங்கீகாரம் இல்லாமல் போயிருக்காங்க. சீர்காழி பகுதிகள் இருந்த வயல்வெளி கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறார் அவரு, அதுக்கப்புறம் இங்க நீலத்தூண்டு கிருஷ்ணமூர்த்தி, இவங்களெல்லாம் இருக்கும் போதாவது கட்டுரை எழுதிடணும் அப்படின்னு சொல்லி நீளத்துல கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரை எழுதின பிறகு போன் அடிச்சு என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, ஆச்சரியமானது என்ன கேட்டா, அவர் இறந்துட்டாரான்னு கேட்டாங்க. எப்ப இறந்தாருன்னு கேட்டாங்க. கட்டுரை படிச்சு தெரியலையா அப்படின்னா, இறந்தவர்களுக்கு தான் நம்ம கட்டுரை எழுதுவோம் அப்படின்ற மனப்பான்மை நம்ம சமூகத்துக்கு. அப்ப அதெல்லாம் எனக்கு உண்மையிலே சாத்தையார் பாக்கராஜனுடைய செயல்பாடுகளை பத்தி தெரியல. இவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கோம் கொண்டிருக்கோம், ஆனா அவருடைய விரிவான ஒரு கட்டுரை, ஒரு 4 பக்க கட்டுரை எழுதக்கூடிய அளவுகளும் தகவல்கள் இல்லை. திருநெல்வேலிக்கு அவ்வளவு சுலபமா என்னால் பயணிக்கவும் முடியல, போனாலும் தகவல்கள் நம்மளால சேகரிக்க முடியும். அது இந்த வகையில எனக்கு ரொம்ப இது வருத்தமா இருக்கு. அதனால இது போன்ற நிகழ்வுகளை நம்ம ஒன்றாக கூடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்மளே தொடர்ச்சியாக ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கு. அந்த நினைவு எதுக்குன்னா, நம்ம மாறவே இல்லை, நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. இப்ப தொடக்கத்துல சேருவி சேட்டான பாடல், முதல் பாடல் பாடனால அதுல நடராசனை பத்தி பாடுறாங்க. இன்றைக்கான எந்த அரசாங்கமும் நடராசனுக்கு சிலை வைக்க யாரும் தயாராக. இதுதான் தொடர்ச்சியா 60-70 ஆண்டுகள்ல திராவிட மூவ்மெண்ட்ஸ் திமுக அதிமுக செய்த நமக்கு பெரிய பயன். இப்ப திமுக தவறு செஞ்சிருச்சு, அதிமுக சரி செய்யலாமே. அவங்க அதிக ஆண்டு ஆட்சியில் இருந்தது அதிமுக தானே, சரி அதிமுக தலித் இஷ்யூல ஒரு தவறு செய்து அதை திமுக சரி செய்யலாமே, அது ஒரு நல்ல பேர் இருக்கலாமே. ஆனா இந்த 62, 67 தொடர்ச்சியா இந்த ஆண்டுகள்ல 60-70 ஆண்டுகள்ல இந்த திராவிட மூவ்மெண்ட்ஸ் நமக்கு எதிரான அனைத்து தரவுகளையும் கொண்டாங்க முன்னாடி. நீங்க எங்க போனாலும் நீங்க திராவிட மூவ்மெண்ட்ஸோட விடுதலை இதழ்களை ஒரு குறிப்பிட்ட காலாண்டுக்கான இதழ்களை நீங்க பார்க்கவே முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இதழ்கள் எப்படி பதிப்பிக்கப்பட்டது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சது, இன்றும் அது பெரியாருடைய புத்தகங்கள் இன்னும் நாட்டுடைமை ஆக்கவே இல்லை, அவருடைய நூல்கள் எதுவுமே நாட்டுடைமை ஆகல. இது எல்லாம் நம்ம கவனத்தில் செய்யணும். ஆனா அது போன்ற நபர்களுக்கே எப்படின்னா, நாம் எவ்வளவு விழிப்போடு நம்முடைய வரலாறுகளை எழுத வேண்டும், தேட வேண்டும், அதற்குரிய ஆவணங்களோடு செயல்பட வேண்டும் அப்படின்றது நம்ம கவனத்தில். இன்றைக்கு ஒரு சாத்தை பாக்கராஜனை பத்தி ஒரு தகவல் சொன்னா நம்மளை கவுண்டர் பண்றதுக்கு ஆள் இருக்கான். என்ன தவறான தகவலா இருக்கு, நீங்க 90 சொன்னீங்க, 89 அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு முற்போக்கு சமூகத்தை பத்தியான ஒரு தகவல் சொன்னா கேள்வி கேட்க கூட ஆட்கள் கிடையாது, அதை வழிமொழியத்துக்கு ஆட்கள் 1000 பேர். அதனால வரலாற்றை எவ்வளவு எச்சரிக்கையோடு நம்ம அணுக வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த தருணத்துல புரிஞ்சுக்கணும். மேலும் இது சார்ந்த தொடர்ச்சியான அவரை பற்றியான தரவுகளை சேகரிக்கணும். ஏதோ குறைந்தபட்சமாக ஏதாவது அவர் பற்றியான ஒரு பணிகளை செய்யணும், எழுத்து ரீதியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறேன். அந்த வகையில் இந்த நினைவேந்தல் முறையில பேச அனுமதித்திருந்த அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம், வணங்காமுடி பதிப்பகம், பண்டித பதிப்பகம் அனைத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம்.